Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சூப்பரான பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நாம VN எடிட்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்றது. சோ அதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் VN எடிட்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அதுல கீழே இருக்கக்கூடிய பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு ப்ளூ கலர் ஒரு பட்டன் ஷோ ஆகும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்க என்ன இமேஜஸ் எல்லாம் பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போறீங்களோ அந்த இமேஜஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இமேஜ் வந்து ஏதாவது ஃபோல்டர்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து எந்த ஃபோல்டரோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் வரக்கூடிய இமேஜஸை இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 6 இமேஜ் வந்து எக்ஸாம்பிளுக்காக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற ப்ளூ கலர் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட எடிட்டிங் பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேக் பண்ணுற ஸ்டேட்டஸ்க்கான ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மேலே இருக்கிற ஒரிஜினல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 9:16. ஸோ இந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ராக்கை கொஞ்சமாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. இதில் ஃபைனலாக ஒரு பிளாக் கலர் இமேஜ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெலிட் ஆப்ஷன் வரும். அதை கொடுத்து இந்த இமேஜை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெலிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ்ல ஒரு ஷேடோ இமேஜ் ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக மேலே இருக்கக்கூடிய இமேஜ் பிளஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து வீடியோ ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். இதில் அந்த ஷேடோ இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷேடோ இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அங்கே கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட சைஸை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி ஸ்டேட்டஸோட பாட்டம் சைடில் கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஷேடோ இமேஜோட லென்த்தை ஸ்டேட்டஸ் வீடியோவுக்கு ஈக்குவலாக லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதுல ஒவ்வொரு இமேஜுக்கும் ஷேக் எஃபெக்ட் கொடுக்க போறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் இருக்கிற இமேஜை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல கீழே ஷோ ஆகிற எஃப்எக்ஸ் அப்படின்ற எஃபெக்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதுல நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜிட்டில் அப்படின்ற எஃபெக்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட சைஸை கொஞ்சமா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 70க்கு அட்ஜஸ்ட் பண்ணா கூட போதும். நெக்ஸ்ட் கீழே இருக்கிற அப்ளை டு ஆல் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண எல்லா இமேஜுக்குமே வந்து ஆட் ஆயிடும். ஸோ நீங்க இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா எல்லா இமேஜுக்குமே சேம் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோல ஹாப்பி பர்த்டே டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இந்த இமேஜ் பிளஸ் ஆப்ஷனை அகைன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அந்த போட்டோ வீடியோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு போட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு அதோட சைஸை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக அந்த மாதிரி இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிக்கிட்டு இதோட லென்த்தையும் ஸ்டேட்டஸ் வீடியோவோட ட்ராக்குக்கு ஈக்குவலாக லென்த்தை ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக சேம் அதே மாதிரி இமேஜ் பிளஸ் ஆப்ஷனை கொடுத்து வீடியோ ஃபோட்டோ ஆப்ஷனை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் வீடியோ ஷோ ஆகும். ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த டெம்ப்ளேட் வீடியோ நம்மளோட எடிட்டிங் பிளேஸ்க்கு வந்து ஆட் ஆயிடும். ஸோ அதனால கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆகும். வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த வீடியோ நம்மளோட எடிட்டிங் பிளேஸ்க்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது கீழே இருக்கிற ஆப்ஷனை இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்க. பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோ நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பிளெண்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய பிளெண்டிங் டூல் வந்து இருக்கும். இதில் ஸ்க்ரீனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோவில் இந்த டெம்ப்ளேட் வீடியோ ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் கீழே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்து இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபைனலாக இதில் நம்ம ஆடியோ மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக மேலே இருக்கிற மியூசிக் ப்ளஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு நீங்கள் என்ன சாங் செட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்கை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஃபைலில் இருக்கக்கூடிய எல்லா சாங்குமே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண சாங்குக்கு நேராக இருக்கக்கூடிய சூஸ் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சாங் வந்து செலக்ட் ஆகிடும்.
செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது கீழே இருக்கிற டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சாங் வந்து இந்த ஸ்டேட்டஸ் வீடியோல ஆட் ஆயிடுச்சு. ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவை ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கேலரிக்கு சேவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்காக மேலே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோக்கான குவாலிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வீடியோக்கான குவாலிட்டியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த வீடியோ நம்மளோட கேலரியில் ஆட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.